எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்றுமறியேன் பராபரமே. என் அன்பான உறவுகளே, நண்பர்களே, என் சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஆங்கில புத்தாண்டு 2026. இந்த ஆண்டு நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய திசை திருப்பமான ஆண்டாக அமைய வேண்டும். எல்லாரும் முதல்ல உறுதியேற்றுக்கொள்வதுங்கிறது முதல் விஷயம். எல்லாருக்குள்ளேயும் ஒரு நம்பிக்கை வரணும். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா பிறந்த நாள் புத்தாண்டெல்லாம் நிறைய பேர் உறுதி எடுத்துப்பாங்க, நாளையிலேருந்து இந்த காரியம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு. அப்படி எந்த ஒரு விஷயத்தையும் முடிவு பண்ணாதீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே 2026 நாளையிலிருந்து நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு தயவு செய்து முடிவு எடுக்காதீங்க. காரணம் என்னென்னா, அதை நம்மளால் நிறைவேற்ற முடியாது. காலத்தின் பால் நான் தலை வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லுங்கள். தேர்தலெலாம் பார்த்திங்கன்னா அரசியல் கட்சி தோற்றுருத்துனா என்ன சொல்லுவாங்கன்னா, அரசியல்வாதிகள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, தன்னுடைய கட்சி தோற்ற பிறகு மக்களுடைய எண்ணத்திற்கு வாக்குகளுக்கு மதிப்பளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க என்ன செலக்ட் பண்ணலை, நான் ஏதோ என்னட்ட மிஸ்டேக் இருக்குது, இல்லை அவங்களுக்கு புரியாமல் என்ன பண்ணிட்டாங்கன்னா எதிராளியை ஜெயிக்க வச்சுருக்குறாங்க, அது என்னன்னு எனக்கு தெரியலன்னு இவங்க இப்படி ஒன்று சொல்லிவிடுவாங்க. இப்போ நாம் என்ன பண்ணணும்னா, நம்ம முதல்ல இந்த 2026 நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கிற முதல் விஷயம், உறுதிமொழி ஏற்றுக்கொள்ள போகிறோம். ஆனால் உறுதிமொழியில் என்னென்னா, நாளைக்கு நான் மாறிடுவேன், 2026 ஆரம்பம் 1ஆம் தேதியிலிருந்து நான் இப்படி நடந்துக்க போகிறேன், இல்லை திடீர்னு ஒரு 3 மாதம் போய் மார்ச் மாதத்துலேருந்து நான் இப்படி நடந்து கொள்ள போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் எந்த விதமான உறுதிமொழி எடுத்துக்காதீங்க. இது மனுஷனுக்கும் உறுதிமொழிக்கும் ஒரு காம்போவே வராது, ஒரு கம்பெனி ஏற்படாது. புரியுதுங்களா? அப்போ நம்ம மனித பிறவி எடுத்துருக்குறோம், நம்மளாம் அப்பப்போ உறுதிமொழியை மாறி தான் செயல்படணும். மென்டல் டார்ச்சர் ஆகிடும் உறுதிமொழி. 2026 யாருமே உறுதிமொழி ஏற்றுக்கொள்ளாதீர்கள். அதாவது உறுதிமொழி ஏற்றுக்கணும் எப்படின்னா, சபதம்ங்கிறது வேற, நான் இதை செய்ய மாட்டேன்னு நினச்சி ஒரு உறுதிமொழி எடுக்கக்கூடாது. அப்போ உறுதிமொழி என்னன்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்கலாம். என்னோடய வாழ்க்கையில் நான் வீடு கட்டணும், இந்த வருஷத்தில் நான் என்னென்ன செய்யணும், என்ன தேவையோ, ஜனவரி மாதம் எனக்கு இது நடக்கணும், ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணணும், அதான் ரொம்ப முக்கியம். நான் ஏதாவது இந்த மாற்றிக்கிறேன், என்ன மாற்றிக்கிறேன், நான் செஞ்சுக்கிறேன், நான் இன்னும் கரெக்டாகிடுறேன் அப்படிங்கிற உறுதிமொழியை யாருமே எடுத்துடாதீங்க. 2026 மட்டும் இல்லை, எந்த வருஷமும் நமக்கு செட் ஆகாது. இதில் தான் நம்ம நிறைய பேர் அடி வாங்குகிறோம். நிறைய பேர் பின்வாங்கிறதுக்கே காரணம் அதுதான். சார் நான் ரொம்ப முடிவு பண்ணேன் சார், டயட்டில் இருக்கணும்னு நினச்சேன் சார், முடியல. நான் சுகரு மில்க்கு இதெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு நிறைய பேர் பேசுனாங்க, அதை வச்சு நானும் முடிவு பண்ணேன், வாய்ப்பு இல்லை. இப்போ நம்மளை என்ன பண்ணணுன்னா, நல்ல விஷயத்துக்கு கொண்டு போகாது, அதுதான் நம்மளுடைய மனநிலை. அப்போ நம்ம இப்போ என்ன தான் பண்ணலாம்? ரொம்ப சிம்பிளாக இந்த 12 மாதம் முடிஞ்ச இந்த ஒவ்வொரு மாதம் எனக்கு இதெல்லாம் நடத்திக்க போகிறேன், இதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன், இதுதான் என்னுடைய கனவு. நான் இப்போ ஒரு பைக் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன்னா இந்த வருஷத்தில் அதான் என்னோடய கனவு. நான் முதல்ல நீட் எக்ஸாமில் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நான் பாஸ் பண்ண நினைக்கிறேன்னா அதான் என்னுடைய கனவு. நான் ஒரு வேலையில் என் பொண்டாட்டி என் பிள்ளைங்க எல்லாரும் கௌரவமாக இருக்கிற அளவுக்கு நடக்கணும்னு நினைக்கிறேன்னா அதான் என் கனவு. நான் ஒரு கார் 4 வீலர் வாங்கணும்னு நினைக்கிறேன்னா அதான் என் கனவு. சார் ரொம்ப நாளாக எனக்கு கல்யாணம் ஆகலை சார், ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன் சார், இந்த வருஷத்தில் எனக்கு கல்யாணம் ஆகணும் சார், இதான் என்னோடய கனவு. சார் எனக்கு இன்னும் குழந்தையே இல்லை சார், குழந்தை பாக்கியம், இதான் என் கனவு. சார் தொழில் ஏதாவது ஒன்று வைக்கணும் சார், நான் ஆசைப்பட்றேன், அதுக்கு நான் அதை வளர்த்துக்கிறேன், இதான் என் கனவு. ஸோ இது மாதிரி கனவுகளை முடிவு பண்ணுங்க. ஆனால் எக்காரணம் கொண்டு இந்த வருஷத்தோட ஆரம்பத்தில் நம்ம முடிவு பண்ணக்கூடாது, இந்த வருஷத்துலேயே முடிவு பண்ணக்கூடாது என்னென்னா, நான் மாறுகிறேன் என்று கனவு காணாதீங்க. அதில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், பின்வாங்குகிறோம், உடைகிறோம், வருத்தப்படுறோம். அப்போ நம்ம எதுவும் அறிக்கையாக கூட 4 பேருக்கு முன்னாடி சொல்லிடுறோம், அதை செயல்படுத்த முடியல, அதை பார்த்து நம்மளை என்ன பண்ணுறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க, கேலி பண்ணுறாங்க, நம்ம அதனால் நடந்துக்க முடியல, அதனால் மனம் உடஞ்சி வருத்தப்பட்டு நம்ம எந்த விஷயத்துக்கு தள்ளக்கூடாதோ அதில் கூட தள்ளிப்பட்டுரும். சில பேர் முடிவு பண்ணுவாங்க, நான் இந்த வருஷம் கடனே வாங்க மாட்டேன் அப்படின்வாங்க. அதெல்லாம் வேஸ்ட்டு, அப்போல்லாம் யோசிக்கவே கூடாது. ஓகேவா? அதனால் ரொம்ப ப்ரிப்பேராக நம்ம இந்த வருஷத்தை முடிவு பண்ணுறோம். இந்த வருஷத்தில் உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை அடைய போகிறீங்க. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. என்னங்க இது, திருக்குறள் படிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், பார்த்துருக்கீங்களா? சில படங்கள்லாம் படம் போடும்போது பார்த்துருப்பாங்க. சில படம்லாம் பார்த்தீங்கன்னா
ஒரு சில நிறுவனங்கள் தயாரிக்கிற படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய திருவள்ளுவர் தான் முதல்ல வருவார். இந்த தனுசு ராசிக்கு இதே மாதிரி தான். தனுசு ராசி எப்படின்னா தனக்குன்னு ஒரு பாணியை எப்பயுமே வச்சுருப்பாங்க. அதுமாரி ஆதியும் அந்தமும் தெரிந்து வைத்துக் கொள்வார்கள். இதுதான் நடக்க போகுது, இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு. ஆனால் இடையில கொஞ்சம் சில பேரை நம்பி தன்னுடைய கெட்டிக்காரத்தனத்தை விட்டுடுவாங்க. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் அது மாதிரி யாரையும் நம்பலாம் வேண்டாம். உங்களுக்குன்னு ஒரு ஃபாலோ, உங்களுக்குன்னு ஒரு இமேஜ், உங்களுக்குன்னு ஒரு ட்ரேட்மார்க், இதை நீங்கள் இந்த வருஷத்தில் கண்டிப்பாக கடைபிடிச்சே தீரணும். கடந்த வருஷத்தில் நமக்கு சில ஃப்ளாப் ஆனதுக்கு காரணமே என்னென்னா, நம்மளுடைய உரிமைகளை, நம்மளுடைய எண்ணத்தை, நம்மளுடைய மனசை இன்னொருத்தவங்களுக்கு விட்டு கொடுத்தது தான் காரணம். மிகப்பெரிய ஃப்ளாப். அதை இந்த வருஷம் நீங்கள் செய்யவே கூடாது. ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுங்க. கெட்டிக்காரத்தனம் ரொம்ப முக்கியம். கெட்டிக்காரனம் பொய்யும் புரட்டும் இருப்பது கெட்டிக்காரத்தனம் இல்லை. சந்தர்ப்பத்தை பார்த்து நம்ம செயல்படணும். ஆடு வந்து தலையை கொடுக்கும் கசாப்பு கடையில், பார்த்துருக்கீங்களா? அதுக்கு தெரியாது வெட்ட போகிறான்னு. ஆனால் அந்த நேரத்தில் பார்த்து கசாப்பு கடைக்காரர் வெட்டலாமா வேணாமான்னு யோசிக்கக்கூடாது, பட்டுன்னு போட்டுருவார் அவர். அவருக்கு தேவை கறி. ஆடு படைக்கப்பட்டது கறிக்காக. உணவு தானே, சாப்பாடு தானே. அவங்கள்ட்ட போயிட்டு நான் வந்து எதுவும் பேச முடியாது. கறிக்காரர்கிட்ட போய் சார் வெட்டாதீங்க அப்படின்னு பேச சொல்ல முடியுமா? இல்லை ஆட்டுக்கிட்ட போய் ஆடு கொஞ்சம் எழுந்து போயிடு, நடக்காது. ரொம்ப தெளிவான விஷயம். இதில் போய் இப்போ ஃபிலாசபிலாம் பேசிகிட்டு இருக்கோம். தனுசு ராசிக்காரர்கள் இது மாதிரி தான் பல இடங்களில் ஃபிலாசபி பேசி நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டிங்க. நிறைய பேருக்கு கட்டுப்பாடோடு இருந்துட்டீங்க. அவன் வெட்டிவிட்டான், நம்பிட்டீங்க, நம்பினவன் வெட்டிவிட்டான். இப்போ அவன் நம்பினத்துக்கு விட என்னென்னா சிவனில் இருந்திருக்கலாம். இப்போ அந்த நம்பிக்கையை விட்டு வெளியில் வாங்க. புது கூட்டணியிலேருந்து வெளியில் வாங்க. புது கூட்டணி போடுங்க. பழைய கூட்டணியே வேண்டாம் உங்களுக்கு. அரசியலாக இருக்கட்டும், ஆன்மீகமாக இருக்கட்டும், ஒரு தொழிலாக இருக்கட்டும், ஏதாவது பழைய சிலபஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னு எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு புதுசாக ஒரு சிலபஸ் உருவாக்கணும். உங்கள் கெட்டிக்காரத்தனம் தான் அந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் 2026 தனுஷோட வெற்றி. மருத்துவ பிரச்சனைகள்லாம் வரக்கும். மருந்து சம்மந்தப்பட்ட பிளானிங்லாம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏதாவது தொடர்ந்து மெடிசன் எடுத்துகிட்டே இருக்கேன் சார், அதெல்லாம் கிளியர் ஆகிடும். சேமிக்கக்கூடிய ஆசை வரும். பணத்தை சேர்க்கணும், பணத்தை சம்பாதிக்கணும், இனிமேல் நமக்காக வாழணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் வரும். தேவையில்லாமல் எங்கேயோ லாக்காக இருந்துட்டோமே, யாரோ நம்மளை வந்து கைப்பாவையாக கை பொம்மையாக ஆக்கிட்டாங்களே, நம்மளுடைய லைஃபே விட்டுட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணி இப்போ புதுசாக வருவீங்க. வியாபாரம் சூடு பறக்கும். புதுசாக வியாபாரத்தில் வீகம் வகுப்பீங்க. பொருள் சேர்க்கை ஏற்படும். அது பெண்கள் நிறைய சின்ன சின்ன பொருளாக வாங்க போகிறீங்க. வீட்டில் லேடிஸ் என்ன பண்ண போகிறீங்க? சின்ன சின்ன பொருளாக வாங்க போகிறீங்க. ஆசைப்பட்ட பொருளாக அடித்து காலி பண்ண போகிறீங்க. நிறைய ஃப்ளிப்கார்ட்டா அமேசான் அது எல்லாத்துலேயும் இங்கே ஸ்னாப்டீல் அடித்து காலி பண்ண போகிறீங்க. உங்கள் வீட்டுக்கு வரும் டெய்லி ஒருத்தவங்க யாராவது வந்துகிட்டே இருப்பாங்க இந்த வருஷத்தில். ஆமாம், ஒரு டெலிவரி தான். அது என்ன டெலிவரி? டோர் டெலிவரி. ஆமாம், அது மாதிரி நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. குடும்ப கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கிடும். குடும்பத்தில் இருக்கிற கருத்து வேறுபாடுகள் எவன்லாம் எதிரியோ அவன்லாம் நண்பனாகிடுவான். யாரெல்லாம் நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது, வீணாக போகணும்னு நினச்சாங்களோ அவங்களாம் இப்போ உங்கள்கிட்ட வந்து சரி நீ பார்த்துரு, நான் உனக்கு வேணால் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னா உறவுகள் மீண்டும் ஒன்றிணை. நீங்கள் தேவைப்படுவீங்க. ஆனால் நீங்கள் தான் தேவைப்படுவீங்க. உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களை யாருக்கும் பிடிக்காது. இப்போ புருஷனை பிடிக்கும், பொண்டாட்டியை பிடிக்காது. இப்போ பொண்டாட்டி தனுசுவாக இருந்தால் பொண்டாட்டியை பிடிக்கும், புருஷனை பிடிக்காது. உங்கள் குடும்ப உறவுக்குள்ளே இப்படி ஒரு இது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்லது. ஆனால் அதே தனுசு ராசிக்காரர்கள் என்னை வைத்து என் குடும்பத்தையும் நீங்கள் பார்க்க வேண்டும் அப்படிலாம் நீங்கள் யோசிக்கக்கூடாது. இப்போ உங்களை மட்டும்தான் பார்ப்பாங்க. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம், எல்லாத்துக்கும் ஒரு அலாரம் வச்சிங்க. ரொம்ப ஸ்லோவாக போகும். அதாவது டைம் மேனேஜ்மெண்ட் இந்த வருஷம் பண்ணியே ஆகணும். இல்லைன்னா நேரத்தை கடத்திடுவோம். அதனால் காலம் நமக்கு கடந்து போய் நமக்கு சில வெற்றிகள் கொஞ்சம் டிலே ஆகிடும். அதனால் அலாரம் வச்சுக்கோங்க. டேட்டு, மந்த்து, அலாரம் இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வருஷத்தில் எல்லாம் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ் ஆகும். எல்லாமே காலத்தில் நடந்துகிட்டு இருக்குது. ட்ரெயினுக்கு போய் நிற்கிறோம்னா ட்ரெயின் மிஸ் ஆகிடுச்சுன்னா திருப்பி உங்களுக்காக ஒரு ட்ரெயின் வந்து வருமா? வராது. அந்த ட்ரெயின் போனது தான். நீங்கள் திருப்பி போய் அடுத்த ஸ்டேஷனில் ஏறலான்னா ட்ரெயின் வேகமாக போயிடும், எக்ஸ்பிரஸ். நம்ம அதுக்குள்ளே எந்த ஆட்டோ பிடிச்சி, எந்த காரை பிடிச்சி, எந்த ட்ரெயின் ஸ்டேஷனில் படத்துக்கு வேணால் நடக்கும். அதெல்லாம் நம்ம லைஃப்பில் நடக்காது இல்லையா? விட்ட ட்ரெயின் விட்டது தான். இப்போ அது மாதிரி சான்சஸை மிஸ் பண்ணிடாதீங்க. சில நல்ல தூக்கம் வரும், ரொம்ப தூங்குறதுக்கு ஆசை வரும், சோம்பேறித்தனம் வரும் இந்த வருஷத்தில். அதனால் தூக்கி போடுங்க, அதில் குப்பையில் தூக்கி போடுங்க சோம்பேறித்தனத்தெல்லாம். யாரையும் நம்ப வேண்டாம். மறதி அதிகமாக ஏற்படும். அதனால் மனசில் தைரியத்தை வர வச்சிங்க, மறதி போயிடும் தானாக. மன தைரியம் இருந்தால் மறதி போயிடும். மறதிங்கிறது எதனால? அதாவது ஒரு இயலாமை. மறதிக்கு இன்னொரு பேர் இயலாமை. யாரெல்லாம் தனக்கு முடியாதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் மறதி வரும். மறதி நம்மளை உருவாக்குற ஒரு வியாதி. அது தானாலும் உருவாக்குற வியாதி கிடையாது. தள்ளி போடுறவங்க, அலுப்பு போடுறவங்களுக்கு தான் மறதி வரும்.
ஒரு விஷயத்த தள்ளி போடுறது, அலுப்புப்படுறது அவங்களுக்கு தான் மறதி வரும். அதனால் மறதியெல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் பெரிய அளவில் யோசிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பணம் வந்து கையில் தங்கலைன்னா கவலைப்படாதீங்க. கையில் தங்கலைன்னா உங்களுக்கு வந்து மருந்து செலவு வரலன்னு அர்த்தம். மன பயத்தை தூக்கி எறிங்க. சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு ஆசைப்படுங்க. புதிய வேலை கிடைக்கும், வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்ட்டாக சில ஜாப்லாம் உங்களுக்கு அமையும். அதேமாதிரி வந்து கல்யாண வாழ்க்கை, சூப்பரான கல்யாண வாழ்க்கை அமையும். கல்யாணத்தில் வந்து ஏற்கனவே பல தடப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு வீணாக போய் ஏன்டா கல்யாணமே என்னடா நடக்குமா நடக்காதா அப்படின்லாம் கேள்விக்குறியாக இருந்த நமக்கெல்லாம் இப்போ கல்யாண வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஸோ மூல நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம், லலிதாம்பிகைன்னு சொல்லுவாங்க. திருமிச்சியூர் லலிதாம்பிகையை வழிபாடு பண்ணுங்கள், பிள்ளையாரை கும்பிடுங்க, குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணுங்கள், ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க. இந்த வருஷம் கடவுள் மீது பாரத்தை போட்டு நேர்மையாக புதுசாக ஒரு பிளானை போட்டு சக்ஸஸாக நடங்க. எல்லா விஷயமும் நல்லாயிருக்கும். ஆமாம், நல்லதை நடத்தக்கூடிய வருஷம். இதில் நல்லதை மட்டும்தான் இப்போ நம்ம திங்க் பண்ண போகிறோம். வாழ்த்துக்கள். ஆல் த பெஸ்ட். நல்லதே நடக்கும்.